பீரோக்குள்ளே பழைய நெடி வரும். அது எதனால் வருதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு இந்த ரேக்குக்கும் கீழே வந்து பேப்பர் விரிச்சு வைப்போம். இந்த பேப்பர் வந்து விரிக்கும்போது மக்குன ஸ்மெல் வரும். நம்ம என்ன தான் சுத்தமாக வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த பழைய நெடி போகவே போகாது. பேப்பர் போடக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம வந்து ஏதாவது க்ளோத்தே போட்டுக்கலாம். இது நமக்கு காட்டன் கிளாத் ஏதாவது விரிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி விரிக்கும்போது பழைய நெடி வராது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பழைய நெடி வருதுன்னா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வாட்டரில் லிக்விட் தான் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நான் எடுத்துக்கிட்டு லிக்விட் தான் ஊற்றிக்கணும். இது நாலு ஃபுல்லாக வந்து ராய் விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தொட்டு இந்த லிக்விட் ஊற்றி ஃபுல் எடுத்து பீரோ எங்கெல்லாம் வந்து எந்த ரேக் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அந்த ரேக்கில் அப்படியே ராய் விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்து சுத்தமாக ஒரு 3 டைம் வந்து தண்ணியை மாற்றி தொடச்சி விட்டுணும். இப்போ நல்லா வந்து காஞ்ச துணி எடுத்து தொடச்சிட்டு பேப்பர் பண்ணிட்டு விரிக்கக்கூடாது. பேப்பர் விரிக்காமல் வேறு ஏதாவது துணி ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ்லாம் மடிச்சிக்கும் போது இந்த பழைய நெடி வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக அந்த பேப்பரை போட்டே வந்து பீரோக்கில் வச்சுருவேன். புது பேப்பராக மாற்றுவேன் தொடச்சிட்டு இப்படி தண்ணி துடைப்பேன். ஆனால் வந்து இந்த பழைய நெடி போகாது. ஏன்னா வந்து பேப்பருக்கு வந்து நாளாக அந்த மக்குன ஸ்மெல் வரக்கூடிய தன்மை உண்டு. ஸோ வந்து பீரோக்கில் வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கும்போது எந்த ரெக்கைகளையும் பேப்பர் விரிக்க வேண்டாம். ஏன்னா ஈர துணியை துடைக்கிறதுனால நல்லா சுத்தமாக காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து துணியை வந்து மடிச்சிக்கணும். நல்லா ஒரு 3 டைமாக தொடச்சிக்கணும். அப்போ அந்த பழைய நெடி போகும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சோன்னா ரேக் ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போது இந்த டோரையும் தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு நம்ம அந்த பீரோ வந்து காலி பண்ண ட்ரெஸ்ஸை அப்படியே மடிச்சிக்கூடாது. அதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி, ஏன்னா பழைய நெடி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்து போட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மடிச்சிக்கணும். ஆனால் வந்து பேப்பர் போட்டு மடிச்சிக்கூடாது. அதுக்கு தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்மெல் வருதுங்காண்டி பழைய நெடி வருதுங்காண்டி பாச்சா உருண்டையும் போடக்கூடாது. பாச்சா உருண்டை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப உடம்பு கெடுதி. நம்ம இந்த மாதிரி துணிகளுக்குள்ள வந்து பாச்சா உருண்டை போடும்போது அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம வந்து முகர்ந்து பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கெடுதி. பாச்சா உருண்டை போடும்போது இந்த மாதிரி தான் சுத்தப்படுத்தணும். பீரோ வந்து பழைய நெடி வருதுன்னா இந்த மாதிரி தான் சுத்தப்படுத்திக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஈர துணி வச்சு தண்ணி தொடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, உடனே வந்து காஞ்ச துணி வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிடணும். அப்படியே வச்சிடக்கூடாது. இப்படியே காயட்டுன்னு சொல்லி காஞ்ச துணி வச்சு சுத்தமாக தொடச்சிடணும். பீரோ சுத்தமாக தொடச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி காந்த துணி வச்சு தொடச்சிக்கணும். சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா துணி எறிடும். அதே மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் பீரோவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிடணும். நல்லா காயிற வரைக்கும் ஒரு ஈவினிங் வரைக்கும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் தான் வந்து துணி மடிச்சிக்கணும். திருப்பி
இப்போ இதில் எடுத்து போடுற ட்ரெஸ் எல்லாமே புது ட்ரெஸ் தான். ஆனாலும் வந்து நம்ம இதை எங்கேயா கட்டும்போது பழைய நெடி வருது. அதனால் வந்து நம்ம தொடர்ந்து அடிக்கடி கட்ட மாட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அடிக்கடி கட்ட மாட்டோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பீரோவில் வந்து பேப்பர் வைக்கும்போது தான் நமக்கு வந்து மக்கின ஸ்மெல் வரும். ஒரு 20 days 25 days கழிச்சு இந்த சேலையை எடுத்து கட்டினாலுமே, ட்ரெஸ் எடுத்து கட்டினாலுமே அந்த பழைய நெடி வரக்கூடாது. அதுக்கு தான் பீரோவை சுத்தப்படுத்தி வச்சுட்டோம்னா அந்த பழைய நெடி வராது. அதே மாதிரி யாரும் வந்து ஒவ்வொரு ரேக்குக்குள்ளேயும் பேப்பர் போட்டு மடிச்சிக்காதீங்க. பாச்சா உருண்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பாச்சா உருண்டை யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப உடம்பு கெடுதி. இப்போ காஞ்சு வச்சு ஃபுல்லாக தொடச்சாச்சு. அப்படியே பீரோ காயட்டும். ஃபஸ்ட்டு சோப் போட்டு தண்ணியில் லைட்டாக லிக்விட் ஊற்றி ஒரு பிளாஸ்டிக் நாள் வச்சு நல்லா கலர்னு ராவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி எடுத்து வேறு ஒரு கிளாத் வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துணும். ஒரு 3 time தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது காஞ்ச உடனே இதில் ஒரு துணி ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மக்கின ஸ்மெல்ல வர ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மடிச்சிக்கணும். இப்படி செஞ்சு பாருங்கள், பழைய நெடி வராது. நான் இப்படி செஞ்சு பார்க்க போய் தான் நான் எப்போயும் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அப்படியே என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீரோ நல்லா சுத்தமாக தொடச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்து நல்லா காஞ்சிருச்சு, விரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு தான் மடிச்சிக்கணும். இப்படி நீட்டாக பேப்பர் போடுற பதில் இந்த மாதிரி கிளாத் போட்டு விரிச்சிக்கலாம். இதுதான் இப்படி செஞ்சு பாருங்கள், பழைய நெடி வராது மோஸ்ட்லி. ஒவ்வொரு ரேக்கும் இந்த மாதிரி க்ளீன் வச்சுக்கணும். இது நான் வந்து தொடச்சி வச்சுட்டேன். இதே மாதிரி டோர் எல்லா இடத்தையும் துடைக்கணும். இந்த இடுக்கு விடாமல் எல்லா இடத்தையும் துடைச்சா தான் நமக்கு வந்து பழைய நெடி வராது. ஒரு இடத்தோட வந்து துடைக்காம கூடாது, இந்த மாதிரி தான் துடைக்கணும். பீரோக்கில் வந்து எந்த ட்ரெஸ் சுத்தாலும் பழைய நெடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் சுத்தப்படுத்திக்கணும். இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி பழைய நெடி வராது. எடுத்து போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தான் உள்ளே மடிச்சிக்கணும். இதை அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா அதே நெடி மாறாது, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி செல்ஃபுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி மர செல்ஃபுக்குள்ளேயும் கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி வருதுன்னா பேப்பர் போட்டு விரிக்காதீங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே துணி போட்டு விரித்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டில் எப்படி சுத்தப்படுத்தி வைப்பணும் அதுதான் எல்லாருக்கும் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.